உன்னை பலப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது நடத்தும் உன்னை. நீங்க கைவிடப்பட்ட நேரத்துல எல்லாம் அவர் கிருபை உங்களை பாதுகாக்கும். எப்பயுமே அவர் கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகட்டும்பா, பர்வதங்கள் நிலைந்து போகட்டும், ஆனா அவர் கிருபை என்ன ஆகாது, என்னை விட்டு விலகவே விலகாது. அது எப்பயும் என்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும், என் கூடையே இருக்கும், என்னை பாதுகாக்கும், என்னை ஆசீர்வதிக்கும், என்னை உயிர்ப்பிக்கும். அவருடைய கிருபை என் வாழ்க்கையில ஆச்சரியங்களை நடப்பிக்கும். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, புதிய கிருபையை நான் உனக்கு கட்டளிடுவேன். ஆமென். புதிய கிருபையை நான் உனக்கு கட்டளிடுவேன். ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:15. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆண்டவர் சொல்றாரு, போர் அடிக்கிறதற்கு உன்னை நான் புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன். எந்திரத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இந்த விவசாயம் பண்றவங்கலாம் மாடை பூட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணை எதையாவது அடுத்தது புதுசா போடுறதுக்கு அப்படியே அந்த மண்ணை உழுவாங்க. இப்போ அதுக்கு பதிலாக இயந்திரம் வந்துருச்சு, டிராக்டர் மாதிரி இருக்கும். அது முன்னாடி போவோம், பின்னாடி பல்லா ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன பண்ணுவாங்க, போக போக அந்த மண்ணை அப்படியே கலரிட்டு போகும். அந்த மாதிரி கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட இயந்திரமாய் மாற்ற போகிறார். ஏன்? நீ போகும்போது மலைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு போகும். நீங்க நடக்கும்போது கோணலானவைகளை எல்லாம் கர்த்தர் சேரா மாற்றுவார். சில தடை, சில பிரச்சனை, சில போராட்டம், சில ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்னால் பலப்பட முடியல, அதை எல்லாம் ஆண்டவர் நிர்மூலம் செய்வார். புதிய காரியத்தை கர்த்தர் இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வந்திருக்கிறார். ஆமென். ஆமா, முதல் சொன்ன புதிய காரியத்தை செய்ய போறார். இரண்டாவது புது இருதயம், புது ஆவி. நான்காவது புதிய மனுஷன், தேவசாயல். ஐந்தாவது புதிய அதிகாரம். ஆறாவது புதிய கிருபையை கர்த்தர் தர போறார். ஏழாவது புதிய இயந்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. ஆமென். அந்த இயந்திரம் என்ன பண்ணும்? உங்களுடைய எல்லா தடைகளை நொறுக்கி போடும். ஒரே தடை, ஒரே பிரச்சனை. இதுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, அதை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுதான் புதிய காரியம், அதுதான் ஆண்டவர் செய்வார். பாருங்க, ஆதியாகமம் 6ல் வாசிக்கிறோம், மனுஷன் பூமி முழுவதும் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் உருவாக்கின இந்த மனிதன் பாவம் செய்து இப்படி என்னுடைய கட்டளைக்கு விரோதமாக செயல்படுறானே அப்படின்னு சொல்லி, இவனை உண்டாக்கினது நிமித்தம் நான் மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லி அந்த பூமியை முழுவதும் கர்த்தர் அழிச்சிட்டார். இப்போ கர்த்தர் புதிய ஒரு சிருஷ்டியை உருவாக்கினார். அதுதான் நோவாவின் சந்ததி. 8 பேர் மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த 8 பேரை வைத்து அவங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஒரு பெரிய பேழையை நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி
அந்த பேரினுடைய அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் கர்த்தரே அளவு கொடுத்தார். ஒண்ணுமே அவங்களுடைய அளவு இல்லை, ஆண்டவர் சொன்ன அளவுக்கு தான் அவங்க செஞ்சாங்க. எதுவுமே அவங்க மனுஷிகமா செய்யலை, ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. இப்படியே கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எத்தனை வருஷம் அவங்க அந்த பேழையை கட்டி முடிச்சாங்கன்னா 100 வருஷம் 8 பேர் சேர்ந்து ஒரு பேழையை கட்டுறாங்க. ஒரு வேலையை ஒரு வாரம் நமக்கு ஒரே வேலையை ஒரே செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு சாப்பிட்றத தவிர மீதி புதுசாக நம்ம செய்வோம். ஒரே வேலையை ஒரு மனுஷன் 100 வருஷம் செய்கிறான். நம்ப முடியுது அவங்களால? கப்பல் கட்டுறாங்க, 100 வருஷமா ஒரு கப்பல் கட்டுறாங்க. அதில் மிருகம், பிராணி எல்லா 7 ஜோடா உள்ள வருது, இவங்களும் தங்கணும். பெரிய ஒரு பேலை. இது எங்க கட்டுறாங்கன்னா சமுத்திரத்தில் இல்லை, வட்டாந்தரையில். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் இவங்களை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. அதை குறித்து அவங்க கவலையே படலை. கர்த்தர் ஒரு புதிய காரியத்துக்காய் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு புதிய காரியம் நடக்கும்போது சில மனுஷங்க அப்படி ஏளனமா பேசதான் செய்வாங்க. ஒரு புதிய காரியம் நடக்கும்போது இயேசு கட்டளையிட்டு பிசாசை துரத்தும் போது இவங்க எல்லாம் இயேசுவை விரோதமா எழும்பினாங்க. இது எப்படி? இது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தில் இதை மாதிரிலாம் இல்லையே. நியாயப்பிரமாணத்தில் மோசையின் வழியா ஓய்வு நாள்ல ஆராதிக்கணும், இவர் ஓய்வு நாள்ல எல்லாரையும் சுகமாக்குறாரு. இப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, குற்றப்படுத்தினாங்க. முகாந்தாரம் தேடிக்கிட்டே இருந்தாங்க அவரை பிடிக்க. பாருங்க, பழைய பிரமாணம் இல்ல, கர்த்தர் ஒரு புதிய பிரமாணத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போறாரு. அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய டார்கெட் ஆத்தும பாரம். ஆத்தும பாரத்தோட செயல்படணும். நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே இன்னும் நான் ஓடணும், இன்னும் நான் சுவிசேஷம் அறிவிக்கணும், இன்னும் நான் இப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டு சொன்னாரு, முடிஞ்சிச்சு, ஓகே, பழையவைகள்லாம் நினைக்காத, இப்போ ஓட்டத்தை ஓடு, நான் உன் ஓட்டத்தை ஓடுறதுக்கு உன் கூட நான் துணையா நிற்கிறேன். அல்லேலூயா. நீ ஓடுவ, ஓடும்போது என்ன ஆகுனா நிறைய தடை வரும், அதெல்லாம் உடைக்க தான் உன்னை எந்திரமாய் நான் மாற்றி இருக்கிறேன். ஆமென். எந்திரம் என்ன பண்ணுன்னா மலைகளை நொறுக்கும், குன்றுகளை தவிடுபடியாக்கும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் பனி போல அப்படியே உருகி போயிடும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். உன் பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலன் அதை செய்யும், கர்த்தருடைய வல்லம் அதை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவர் என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். ஆமென். நான் நம்புறேன், உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டில் இந்த 14வது வருடம் துவக்கத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வீட்டில் நான் புதிய காரியத்தை செய்ய துவங்கிட்டேன். ஆரம்ப அற்பமாக இருக்கும், முடிவு நான் சம்பூர்ணமாக மாற்றுவேன். உன் எல்லைகளில் ஒரு பெரிய மாற்றம் வரும், உன் வீட்டில் மாற்றம் வரும், உன் குடும்பத்தில் மாற்றம் வரும், உன் பிள்ளைங்க நடுவில் ஒரு மாற்றம் வரும், உன்னுடைய கணவன் நடுவில் ஒரு மாற்றம் வரும், உன் மனைவி நடுவில் ஒரு மாற்றம் வரும், உன் வீட்டில் ஒரு மாற்றம் வரும், நீ தங்கி இருக்கிற ஏரியாவில் ஒரு மாற்றம் வரும், நீ இருக்கிற ஸ்தாபத்தில் ஒரு மாற்றம் வரும். அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை தருவேன். எங்கேயுமே நம்முடைய சாட்சி, நம்ம சாட்சி ரொம்ப முக்கியம்.
சாட்சி இல்லைன்னா ஆத்துமா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ரொம்ப கவனம். சாட்சியும் ஜீவியும் தான ஆத்துமா இயேசுவை அறிந்து கொள்ளும், இல்லைன்னா வேஸ்ட். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வேன்னு சொல்லி நம்மோடு ஆவியானவர் இடைபடுகிறார். நீங்க விசுவாசத்தோட ஜெபிங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் தடைப்படவே படாது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் செய்வார். நான் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை தனித்து போட்டுறாதீங்க. பாருங்க, நீங்க ஆராதனையில எப்படி உங்களுக்கு அனாயிட்டிங் கிடைச்சதோ இந்த 21 நாள், அதை ஒவ்வொரு நாளும் நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்பியும் போய் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, திரும்பியும் உலகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, திரும்பியும் போய் மங்கினவர்களா இருக்கக்கூடாது. நம்ம திரும்ப இன்னும் நல்லா பிரகாசிக்கணும், அப்படியே எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஆண்டு விழாவுக்கு அப்புறம் வந்த என்னுடைய பிறந்த நாள், 1 வயதை கர்த்தர் எனக்கு புதிதாக்கி பலப்படுத்தி கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, புதிய காரியத்தை நான் செய்வேன். ஆமென். ஆமா, அந்த புதிய காரியத்தை செய்யறத குறித்து இன்னொரு காரியத்தை அங்க கர்த்தர் சொல்றார். ஏசாயா 43 அதுல 2 வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் செய்தியை முடிக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரத்துல முதல் வசனம் 2வது வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது சரி அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் தனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நாளில நம்மோடு இடைப்பட்டு வாக்கு கொடுத்து புதிய காரியம், இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய சபையில, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய போறார். அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்து கர்த்தர் உங்களுடைய மத்தியில தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம அருமையானவர்களா ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷன் பாராட்டுறான், அந்த அருமையான சகோதரன், அந்த அருமையான சகோதரி அவ்வளோ அழகா ஜீவிக்கிறாங்க, ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, சாட்சியா இருக்கிறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, ஒருவரும் குற்றம் சாட்டாத வாழ்க்கை. பாருங்க, கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கிறாங்க பாரு, ஃபெயிலியர். திருந்தாது. தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்கிறவன் மனிதன், சொன்ன தவற திரும்ப திரும்ப செய்கிறவன் அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க போய் தான் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுப்பாங்க.
நம்ம சொல்லுவோம், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, இதை செய்யாதீங்க அப்படின்னு. ஆன்னு தலையாடி திரும்ப அதே போய் செய்வாங்க. அந்த உணர்வே வராது, இது தப்பு, இது பாவம் அப்படின்ற உணர்வே வராது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அங்கே தங்கலை, அவ்வளோதான். பரிசுத்த ஆவியானவர் தங்கினார்னா உனக்கு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் உணர்த்துகிறவர், உணர்த்திக்கிட்டே இருப்பார். தினந்தோறும் உணர்வு வருதா? எஸ், ஆவியான உனக்குள்ள இருக்கிறார். உன்னை சொல்றாரு, இது கரெக்டு, இது தப்பு, இப்படி செய்ய, இப்படி இரு, இப்படி ஜெபம் பண்ணு அப்படின்னு. அதுதான் புதிய காரியம், புதிய இருதயம், புதிய ஆவி. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை சீர்திருத்திக்கணும். சபை என்பது உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம், கர்த்தருடைய மனவாட்டியா உங்களை மாத்துற ஒரு இடம், கர்த்தருடைய சத்தியங்களை உங்களுக்கு படிப்பித்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு இடம் தான் சபை. கர்த்தருடைய வசனம் நேரம் உங்க இருதயத்துக்கு வரும். சிலதெல்லாம் வரும், சில சத்தியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருதயத்தில் குத்துற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம்? எனக்காக தான் ஐயா மெசேஜ் எடுத்துன்னு வந்து பேசினார், எனக்கு வேற வேலையே இல்லை, 4 மணி நேரம் நான் உட்காந்து இந்த மெசேஜை உங்களுக்காகவே ரெடி பண்ணி உங்களை யோசிச்சு அங்கங்கே எந்தெந்த வசனம் இருக்குதுன்னு தேடி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் கேள்வி கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, கொடுக்குற கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆனால் கொடுக்குற ஆண்டவர் உங்களுக்கு நல்லவர், பிரசங்கிக்கிற நாங்கள் கெட்டவங்க. எப்படி இதுன்னு எனக்கு புரியல. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவார், அதை நம்ம ஏற்றுக்கணும். ஆண்டவர் எனக்காக பேசுகிறாரு, என்ன என் நன்மைக்கு தான், நான் என்னை சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்திக்குவேன், மாற்றிக்குவோம். எப்பயுமே பூசி பூசி பிரசங்கம் பண்ணுறதா? அப்போ நீ எப்போ தான் பரலோகத்துக்கு ஆயத்தமா? உன்னுடைய குறைகளை ஆவியான வெளிப்படுத்தணும் செய்தியில். இன்னும் அதனால தான் 5 காரியம் சொன்னார் அந்த பரிசுத்தவான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ராபர்ட் சைமன் பாஸ்டர் சொன்னது சொல்லுங்க பாப்போம். எதையாவது 1 2 சொல்லுங்க. சரி, தேவ பக்தி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், அப்புறம் கீழ்ப்படிதலா? நீங்க சொல்லுங்க, சகோதரிங்க மாதிரி சொல்லுங்க, சிஸ்டர்ஸ். குறை சொல்லக்கூடாதா? இது அவர் சொன்னாரு, சொன்னாரா? அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார். அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன சொன்னாங்க? 5 குறிப்பு சொல்லிட்டு போனாரு. அதுல எல்லாம் சொல்லிட்டீங்க, ஒரே ஒன்று கவர் பண்ணல. நான் நினைச்சது யாரும் கவர் பண்ணல. என்ன? சரி, வேற முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட் தான், இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதான் பாத்தியா? இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாரு, எல்லாம் கரெக்டாக டான்ஸோ. அன்னைக்கு யார் யார் என்னென்ன கலரில் புடவை கட்டு வந்தாங்க? இந்த சிஸ்டர் பச்சையில் கட்டுன்னு வந்தாங்க, அந்த சிஸ்டர் ரெட்டில் கட்டுன்னு வந்தாங்க. அது மாத்திரம் ஞாபகம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்கு சபை சாட்சியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சத்திய வசனம் உன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் இருக்கணும். அதுக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்காரு. ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற மனுஷன் போய் விக்கிரகங்களை தொழுது கொண்டானா, போய் லைவை பாருங்க, அவன் போய் கும்பிட்டானா, பக்தியா உள்டு பிறல்றானா. ஆனா ஞானசாம் எடுத்தவன் எப்படி இருக்கானா? இது ஒரு சடங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஒரு நிர்விசாரணமா வாழ்றானா. அவன் எப்படி நித்திய ஜீவனுக்கு போவான்னு கேட்கிறாரு. அவனுக்கு இருக்கிற பக்தி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உனக்கு எங்கே போனது?
அப்படின்னு கேட்குற. அவரு லைட்டாக கேட்டாரு, நான் ஸ்ட்ராங்காக கேட்குறேன். அப்போ பாருங்க, பக்தியே இல்லை நமக்குள்ள. ஆனால் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்களுக்குள்ள பக்தி இருக்குது. உருண்டுறான், பரல்றான், கொள்றான். அவன் பார்த்து கேள்வி கேட்குறான், நான் உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணுறேன், அவன் நானா சாணன்ற ஒரு சடங்கை செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு தெரியுறான். பக்தி இல்லாமல், பயம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல். எப்படி? கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவராக இருக்கிறார்னா உன் வாழ்க்கையில பரிசுத்தம் வெளிப்படணும். உன் வாழ்க்கையில உண்டாகிற பரிசுத்தம், ஒழுக்கம், சத்தியம், பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற பயம், கீழ்ப்படிதல், நற்கிரியை இன்னொரு மனிதனை தானா இயேசு கிட்ட திருப்போம். நம்ம கிட்ட இல்லாதது ஏதோ ஒண்ணு அந்த மனுஷங்கிட்ட இருக்கு. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கலக்கமா இருந்தேன், திடீர்னு நீங்க உள்ள நுழைஞ்சவனே, உங்களை பார்த்தவனே ஒரு சமாதானம் எனக்குள்ள வந்துருச்சு. அது நீங்க இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறார். ஆமென். அதான் சமாதானம். கர்த்தர் நல்லவர். சில பேரை கூப்பிட்டு எச்சரித்து சொல்லுவோம், ஜாக்கிரதையா இரு, இந்த மாதிரி இருக்குதுன்னு. அதை அப்படியே அல்ல தட்டிடுவாங்க. அப்ப 5 காரியத்துல காரியம், சபை சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும், சத்திய சபையா இருக்கணும். வசனம்தான் சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, உங்க எல்லை எங்கிலும் பரிசுத்தம் வெளிப்படணும். இந்த ஆண்டு விழாவில் நான் எந்த கசப்போ, எந்த வைராகமோ, கோபமோ யாருக்கும் காண்பிக்கல. வந்தவங்க, வராதவங்க, போனவங்க, போகாதவங்க எல்லாருக்குமே போஸ்டர் அனுப்பி விட்டேன். சர்ச் ஆண்டு விழாவுக்கு. வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள கசப்பு கிடையாது, நம்ம அமைச்ச விஷயம். ஆனா இன்னைக்கு அதுதான் தேவ அன்பு. ஆமென். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போனோம். அப்ப பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் புதிய காரியத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் செய்ய போறார். எப்படிப்பட்ட காரியம்னா, நம்ம எதிர்பாராத ஒரு காரியம், நம்ம கேட்காத ஒரு காரியம். நம்ம தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். இன்னைக்கு இந்த ஜபத்தில் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்திருக்கலாம், போராட்டத்தோட வந்திருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், கவலையோட வந்திருக்கலாம், கஷ்டத்தோட வந்திருக்கலாம், பாடுகளோட வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு